ஹே மக்களே, குட் மார்னிங். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோக்லவரன் த ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ். நான் உங்க மலர். இன்னைக்கு அக்டோபர் 6, 2025ல வந்து 2 எடிட்டோரியல்ஸையும் இங்கிலீஷ்ல இருந்து நம்ம ஸ்டைல்ல தமிழுக்கு மாத்தி லைன் பை லைனா அலச போறோம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸும் அடங்கி ஒரு பிரீமியம் பிடிஎஃப் நம்ம ஸ்கோக்லவர் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயா காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கோட எடிட்டோரியல் டைட்டில் ஜப்பான்ஸ் அயர்ன் லேடி ஆன் த ரைஸ் ஆஃப் சனாய் தகாயிச்சி. அதாவது ஜப்பானோட இரும்பு பெண்மணி சனாய் தகாயிச்சியின் எழுச்சிய பத்தி தான் இந்த எடிட்டோரியல். சப்டைட்டில் தகாயிச்சி இஸ் அ போலரைசிங் ஃபிகர் லீடிங் அ ஃப்ராக்சியஸ் கோலிஷன். அதாவது தகாயிச்சி ஒரு பிளவுபடுத்தும் நபர், அதுவும் எப்பவும் சண்டை போட்டுக்கிற ஒரு கூட்டணிய வழிநடத்துறாங்க. நம்ம ஊர் அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா. ஈவன் பிஃபோர் ஷி ஃபேசஸ் அ பார்லிமெண்ட் ஓட் டு பிகம் ஜப்பான்ஸ் ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர். அதாவது அவங்க ஜப்பானோட முதல் பெண் பிரதமர் ஆகிறதுக்கு நாடாளுமன்ற வாக்கெடுப்பு சந்திக்கிறதுக்கு முன்னாடியே சனாய் தகாயிச்சி has set a record as the first woman to lead Japan's dominant Liberal Democratic Party (LDP). சனாய் தகாயிச்சி ஜப்பானோட ஆதிக்கமிக்க லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை வழிநடத்துற முதல் பெண் என்ற சாதனையை படைச்சிட்டாங்க. ஆஃப்டர் டிஃபீட்டிங் ஹர் மோஸ்ட் சென்ட்ரிஸ்ட் ரைவல் ஷின்ஜிரோ கொய்சுமி இன் பார்ட்டி எலெக்ஷன்ஸ் ஆன் ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமை நடந்த கட்சி தேர்தல்ல அவங்களோட மிதவாத போட்டியாளரான ஷின்ஜிரோ கொய்சுமியை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் மிஸ் தகாயிச்சி, a 64-year-old protégé of former Prime Minister Shinzo Abe, is seen as a socially conservative right-winger. 64 வயசான தகாயிச்சி முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயோட வழிகாட்டுதல்ல வளர்ந்தவங்க. இவங்கள ஒரு சமூக பழமைவாத வலதுசாரியா பாக்குறாங்க. இஃப் ஷி வின்ஸ் த பார்லிமெண்டரி ஓட் as expected, எதிர்பார்த்தபடியே அவங்க நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்சா, she faces more difficult challenges than breaking the decades-old glass ceiling. பல பத்தாண்டுகளா பெண்கள் உயர் பதவிக்கு வரத தடுக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத தடைய உடைக்கிறத விட இன்னும் கடினமான சவால்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். To begin with, Miss Takaichi is the latest in a series of Japanese prime ministers ousted from office. முதல்ல பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஜப்பானிய பிரதமர்கள் வரிசையில தக்காயிச்சி தான் இப்போ லேட்டஸ்ட். என்ன ஒரு நிலைமை பாருங்க. Even as the LDP and its partner Komito have lost majorities in both houses. LDPயும் அதோட கூட்டணி கட்சியான கொமிட்டோவும் 2 அவைகள்லயும் பெரும்பான்மையை இழந்த நிலையில and will need to lead a fractious coalition by reaching out to the opposition. எதிர்க்கட்சிகளோட பேசி எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டணியை வழிநடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. Her predecessor Shigeru Ishiba stepped down after the LDP lost its majority. அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஷிகேரு இஷிபா LDP பெரும்பான்மையை இழந்ததும் பதவி விலகிட்டாரு. After serving for less than a year, 1 வருஷத்துக்கும் குறைவான காலம்தான் பதவியில இருந்தாரு. It remains to be seen how Miss Takaichi, who has spoken of her admiration for former British Prime Minister Margaret Thatcher. இப்போ நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் தக்காயிச்சி எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறாங்கன்னு. முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் மார்கரெட் டாச்சர் மேல தனக்கு இருக்கிற அபிமானத்தை பத்தி பேசியிருக்காங்க இவங்க. Is able to emulate the Iron Lady's successes in holding the party and government together. அந்த அயன் லேடி மாதிரி இவங்களும் கட்சியையும் அரசாங்கத்தையும் ஒன்னா பிடிச்சு வைக்கிறதுல வெற்றி பெறுவாங்களான்னு பார்க்கணும். While clearly the most popular party leader at the moment, இப்போதைக்கு கட்சியில ரொம்ப பிரபலமான தலைவரா அவங்க இருந்தாலும், she is a polarizing politician who is known for strong views against immigration. அவங்க ஒரு பிளவுபடுத்தும் அரசியல்வாதி, அதாவது குடியேற்றத்துக்கு எதிரான வலுவான கருத்துகளுக்கு பெயர் போனவங்க. And in favor of revising Japan's pacifist constitution. அது மட்டுமில்லாம ஜப்பானோட அமைதியை திரும்பி அரசியலமைப்பை திருத்தணும்னு சொல்றாங்க. She does not project a feminist agenda. அவங்க ஒரு பெண்ணிய நிகழ்ச்சி நேரத்தை முன்னிறுத்துறதில்ல. And has been criticized for refusing to review archaic Japanese laws on married women keeping surnames. கல்யாணான பெண்கள் அவங்க குடும்ப பேரு வச்சுக்கணும்னு சம்பந்தப்பட்ட பழமையான ஜப்பானிய சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய மறுத்ததால விமர்சிக்கப்பட்டிருக்காங்க. Or on the more contentious issue of female succession in Japanese royalty. இல்லனா ஜப்பானிய அரச குடும்பத்துல பெண்கள் வாரிசா வரது சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய விஷயத்திலையும் அவங்க நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கு. The second challenge is geopolitical. 2வது சவால் புவிசார் சம்பந்தப்பட்டது. Japan's public confidence in the United States has been shaken by the Trump administration's actions. ட்ரம்ப் நிர்வாகத்தோட நடவடிக்கைகளால அமெரிக்கா மேல ஜப்பான் மக்களுக்கு இருந்த நம்பிக்கை ஆட்டம் கண்டிருக்கு.
including driving a hard bargain on the free trade agreement. உதாரணமா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல அமெரிக்கா ரொம்ப கடுமையான பேரை வச்சது. மிஸ் தக்காயிச்சி இஸ் எ ஹார்ட் லைனர் ஆன் சைனா. தக்காயிச்சி சைனா விஷயத்துல ரொம்ப கடுமையான நிலைப்பாடு கொண்டவங்க, which could put her on a collision course with Beijing. இது அவங்கள பீஜிங் கூட நேரடியா மோதுற ஒரு பாதையில கொண்டு போய் விடலாம். Her rise has also been seen with some concern in South Korea. அவங்களோட எழுச்சி சவுத் கொரியாலையும் ஒருவித கவலையோட பார்க்கப்படுது, which had begun to warm up to Japan. இப்பதான் சவுத் கொரியா ஜப்பான் கூட கொஞ்சம் நட்பாக ஆரம்பிச்சது. As her visits to the Yasukuni shrine to venerate Japanese war heroes. ஏனா இவங்க ஜப்பானே போர் வீரர்களை கௌரவிக்கிற யாசுகினி ஆலயத்துக்கு போறது, and her tough line against war reparations. அப்புறம் அவங்க போர்க்கால இழுப்பி ஈடுகளுக்கு எதிரான அவங்களோட கடுமையான நிலைப்பாடும் may be a red flag, ஒரு அபாய சங்கு மாதிரி பார்க்கப்படுது. Finally, Miss Takaichi, a former economic security minister, கடைசியா முன்னாள் பொருளாதார பாதுகாப்பு அமைச்சரான தக்காயிச்சி will have to contend with Japan's long-term economic challenges and demographic decline. ஜப்பானோட நீண்டகால பொருளாதார சவால்களையும் மக்கள் தொகை சரிவையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். In India, her win will largely be seen positively. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அவங்களோட வெற்றி பெரும்பாலும் சாதகமா தான் பார்க்கப்படும். ஏனா அவங்க ஷின்சோ ஆபே கூட நெருக்கமா இருந்ததுதான் காரணம். Whose tenure saw rapid improvements in India-Japan ties. ஷின்சோ ஆபே பதவி காலத்துல தான் இந்தியா ஜப்பான் உறவுகள் வேகமா மேம்பட்டுச்சு. The government will seek to continue its cooperation on many fronts. இந்திய அரசாங்கம் பல துறைகள்ல ஒத்துழைப்பு தொடர விரும்பும், especially in technology and critical mineral processing. குறிப்பா தொழில்நுட்பம் மற்றும் முக்கிய கனிம பதப்படுத்துதல்ல. Above all, in amidst an uncertainty over the Quad Summit and Mr. Trump's commitment to the Indo-Pacific policy. எல்லாத்துக்கும் மேல குவாட் உச்சிமாநாடு பத்தின நிச்சயமற்ற தன்மை, அப்புறம் இந்தோ பசிபிக் கொள்கையில ட்ரம்போட அர்ப்பணிப்பு பத்தின சந்தேகங்களுக்கு மத்தியில நியூ டெல்லி will hope to see a strong leader in Tokyo. புது டெல்லி டோக்கியோல ஒரு வலுவான தலைவரை பார்க்க விரும்பும். Who will help shore up the geopolitical turbulence that the region now faces. இப்போ இந்த பிரதேசம் சந்திக்கிற புவிசார் அரசியல் கொந்தளிப்ப சரி செஞ்சு நிலைநிறுத்த அந்த தலைவர் உதவுவார்னு நம்புது. Hey aspirants, ஒரு சின்ன பிரேக். இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக டெய்லி இவ்ளோ எஃபோர்ட் போட்டு கண்டென்ட் ரெடி பண்றோம். சோ எங்களோட இந்த முயற்சிக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு லைக், ஒரு ஷேர், அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Now for the main news. நீங்க வெக்காபுலரிஸ், idioms and phrases மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதுல இருக்கிற எங்க யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. லேர்னிங்க சூப்பர் சார்ஜ் பண்ண எக்ஸாம்ல ஸ்கோரா அல்ல ஸ்கோர் கிளவர் ஆப் தான் உங்க பெஸ்ட் பார்ட்னர். உடனே போய் டவுன்லோட் பண்ணுங்க. ஆல்ரைட், பேக் டு பிசினஸ். நம்மளோட ரெண்டாவது எடிட்டோரியல் டைட்டில் மார்ஷ்லாண்ட் ட்ராப் ஆன் சர் க்ரீக் பாகிஸ்தான்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சதுப்பு நில பொறி சர் க்ரீக் பகுதியில பாகிஸ்தானோட நடவடிக்கைகள் பத்தி. சப்டைட்டில் இந்தியா மஸ்ட் அட்ரஸ் இட்ஸ் கன்சர்ன்ஸ் அபவுட் பாகிஸ்தான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வித் கேர், அதாவது பாகிஸ்தானோட நடவடிக்கைகள் பத்தின தன்னோட கவலைகளை இந்தியா கவனமா கையாளணும். Alluding to intelligence reports of Pakistan's heavy military activity in areas adjoining Sir Creek. சர் க்ரீக்கை ஒட்டிய பகுதிகளில் பாகிஸ்தான் தன்னோட ராணுவ நடவடிக்கைகளை அதிகரிச்சிருக்குன்னு உளவுத்துறை அறிக்கைகளை சுட்டிக்காட்டி, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஹஸ் வார்ன்ட் பாகிஸ்தான் அகெயின்ஸ்ட் எனி அட்வென்ச்சரிசம். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எந்த ஒரு முரட்டுத்தனமான துணிச்சலான செயலையும் ஈடுபட வேண்டாம்னு பாகிஸ்தானை எச்சரிச்சிருக்காரு. Mr. Singh's statement that a route to Karachi passes through Sir Creek is both puzzling and disconcerting. கராச்சிக்கு போறதுக்கு சர் க்ரீக் வழியா ஒரு ரூட் இருக்கு அப்படின்னு திரு சிங் சொன்னது குழப்பமாகவும் கவலை அளிப்பதாகவும் இருக்கு. கன்சிடரிங் த லிங்கரிங் டென்ஷன்ஸ் அண்ட் த ஆப்சன்ஸ் ஆஃப் டிப்ளமசி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ரொம்ப நாளா பதற்றம் நீடிக்குது, எந்த ஒரு ராஜதந்திரமும் இல்லாம இருக்கு. His remarks drew a parallel with the 1965 India-Pakistan war. அவரோட பேச்சு 1965 நடந்த இந்தியா-பாகிஸ்தான் போரோட ஒப்பிடப்பட்டுச்சு. When the Indian army advanced to the outskirts of Lahore. அப்போ இந்திய ராணுவம் லாகூர் புறநகர் வரைக்கும் முன்னேறி போச்சு. Sir Creek is an uninhabited, largely inaccessible marshland between Gujarat and Sindh in Pakistan. சர் க்ரீக்ன்றது குஜராத்துக்கும் பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து மாகாணத்துக்கும் நடுவுல இருக்கிற மக்கள் வசிக்காத, பெரும்பாலும் போகவே முடியாத ஒரு சதுப்பு நிலம். with a complex web of waterways and shifting tidal patterns. சிக்கலான நீர்வழிகளும் மாறிட்டே இருக்கிற அலைகளும் கொண்டது.
இட் ரிமைன்ஸ் a dispute between the two countries. இது ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையா இருக்கு. Navigation is extremely challenging and requires expert knowledge of the terrain. அங்க படகுல போறது ரொம்ப கஷ்டம். அந்த நிலப்பரப்பை பத்தி நல்லா தெரிஞ்ச நிபுணர்கள் தேவை. On the Indian side, the estuarine region is already under layered security. இந்திய பக்கத்துல அந்த 6 கடல்ல கலக்கிற பகுதி ஏற்கனவே பல அடுக்கு பாதுகாப்புல இருக்கு. With the border security force, the Indian Army, the Indian Coast Guard and the Indian Air Force maintaining a strong presence. அதாவது BSF, இந்திய ராணுவம், கடலோர காவல்படை, விமானப்படைன்னு எல்லாரும் அங்க வலுவா இருக்காங்க. India considers the area as vital for oil and gas exploration as well as fishing rights. இந்தியா அந்த பகுதியை எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வுக்கும் மீன்பிடி உரிமைக்கும் ரொம்ப முக்கியமானதா கருதுது. India's major ports Mundra and Kandla, located in the Gulf of Kutch, are also in close vicinity. இந்தியாவோட முக்கிய துறைமுகங்களான முந்த்ரா மற்றும் காண்ட்லா கூட கட்ச் வளைகுடா பகுதியில இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. லார்ஜ் ஸ்கேல் கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ் ஆர் நியர்லி இம்பாசிபிள் இன் த ரீஜன். அந்த பகுதியில பெரிய அளவிலான தரைவழி தாக்குதல்கள் நடத்துறது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. விச் லேக்ஸ் ரோட்ஸ், அ சிவிலியன் பாப்புலேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா அங்க சாலைகளோ பொதுமக்களோ நிர்வாக கட்டமைப்புகளோ கிடையாது. However, during Operation Sindoor, Pakistan attempted to strike military infrastructure with close to 400 drones across 36 locations from Leh to Sir Creek. ஆனாலும் ஆபரேஷன் சிந்தூர்ன்ற பேர்ல பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 400 ட்ரோன்ஸ் வச்சு ராணுவ கட்டமைப்புகளை தாக்க முயற்சி செஞ்சது. லேல இருந்து சர் கிரீக் வரைக்கும் 36 இடங்கள்ல. இந்தியன் ஃபோர்சஸ் நியூட்ரலைஸ்ட் மெனி ஆஃப் தெம். ஆனா இந்திய படைகள் அதுல பலதை செயலிழக்க வச்சிட்டாங்க. பட் இட் perhaps signaled the expansion of the front between the two countries. ஆனால் இது ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் முனை விரிவடைகிறதுக்கான சிக்னலா இருக்கலாம். Strategically opening a front here if disadvantages for both sides. போர் யுக்திப்படி பார்த்தா இங்க ஒரு போர் முனையை திறக்கிறது ரெண்டு தரப்புக்குமே நஷ்டம்தான். ஆனா பட் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃபன் do not follow reason or logic. ஆனா சண்டைகள் பெரும்பாலும் காரண காரியத்தோடையோ லாஜிக்கோடையோ வர்றதில்ல. உண்மைதான். மிஸ்டர் சிங், who was in Kutch to celebrate விஜயதசமி with soldiers, வீரர்களோட விஜயதசமியை கொண்டாட கட்ச் பகுதிக்கு போயிருந்த திரு சிங் had been scheduled to visit Sir Creek but could not due to adverse weather. சர் கிரீக்குக்கு போறதா திட்டம் இருந்துச்சு, ஆனா மோசமான வானிலை காரணமா போக முடியல. அட்ரஸிங் ட்ரூப்ஸ் அட் த புச் மிலிட்டரி பேஸ், புச் ராணுவ தாளத்துல வீரர்கள் கிட்ட பேசும்போது he reiterated India's consistent position to resolve the issue through dialogue. இந்த பிரச்சனைய பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கணும்ன்ற இந்தியாவோட நிலையான நிலைப்பாட்டை அவர் திரும்பவும் வலியுறுத்தினார். He said Pakistan's intentions remain unclear. பாகிஸ்தானோட நோக்கம் என்னன்னு தெளிவா தெரியலன்னு சொன்னாரு. And went on to say that any aggression by Pakistan in the Sir Creek area will be met with a resounding response that will change both history and geography. அப்புறம் சர் கிரீக் பகுதியில பாகிஸ்தான் எந்த ஆக்கிரமிப்புல ஈடுபட்டாலும் வரலாற்றையும் புவியியலையும் மாற்றி எழுதும் அளவுக்கு ஒரு வலுவான பதிலடி கொடுக்கப்படும்னு சொன்னாரு. பயங்கரமா இருக்கே. Adding to India's security concerns are Chinese-backed mining and power projects in the Pakistani part of the Rann of Kutch, near Gujarat. இந்தியாவோட பாதுகாப்பு கவலைகளுக்கு இன்னும் ஒரு விஷயமா குஜராத் பக்கத்துல பாகிஸ்தான் பகுதியில இருக்கிற ரான் ஆஃப் கட்ச்ல சீனா ஆதரவோட சுலங்கம் மற்றும் மின்சார திட்டங்கள் நடக்குது. These projects, India fears, could evolve into a strategic military challenge if leveraged jointly by Beijing and Islamabad. இந்த திட்டங்கள் ஒருவேளை பெய்ஜிங்கும் இஸ்லாமாபாதும் சேர்ந்து பயன்படுத்தினா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி சேலஞ்சா மாறலாம் அப்படின்னு இந்தியா பயப்படுது. Considering the volatility in geopolitical situations in many corners of the world, உலகத்தோட பல மூலைகள்ல புவிசார் அரசியல் நிலைமைகள் ரொம்ப நிலையற்றதா இருக்கிறத கருத்தில் கொண்டு இந்தியா must tread with care and wisdom. இந்தியா ரொம்ப கவனமாவும் புத்திசாலித்தனமாவும் செயல்படணும். Strategy should be disconnected from domestic politics. போர் யுக்திகளையும் உள்நாட்டு அரசியலையும் ஒன்னா போட்டு குழப்பக்கூடாது. நியூ டெல்லி must do everything under its command. நியூ டெல்லி தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் செய்யணும். பட் ஃபர்ஸ்ட் diplomacy to address its security concerns. ஆனா முதல்ல ராஜதந்திரத்தான் பயன்படுத்தணும், தன்னோட பாதுகாப்பு கவலைகளை சரி செய்ய. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கு 2 எடிட்டோரியல்ஸும் முடிஞ்சுது. ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பட் வெயிட், போறதுக்கு முன்னாடி ஒரு செம்மத்தியான அனௌன்ஸ்மெண்ட். எடிட்டோரியல் படிக்கிறது மட்டும் பத்தாது, அதுல இருக்கிற vocabularies-ல நீங்க புலியா இருக்கணும். அதுக்கு நாங்க ஒரு வழி வச்சிருக்கோம். நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு குவிஸ் நடக்குது. அது பேரு எடிட்டோரியல் vocab லீக். இது சும்மா குவிஸ் இல்ல, எடிட்டோரியல் vocabulary-க்கான IPL மாதிரி. டெய்லி லைவ் குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே கொண்டாட்டம் தான். நீங்களும் இந்த vocabulary ஜாயின் பண்ணி உங்க vocabulary பவரை டெஸ்ட் பண்ணி ரிவார்ட்ஸ் ஜெயிக்கணும்னா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. See you there at 7 PM. Bye bye. Take care.